Okay, the next program title is Example for Function Template. How to develop function template in C++ language. சார் இங்கே வந்து C++ லாங்குவேஜில் டெம்ப்ளேட்டுன்னு சொல்கிறோம். இதை ஜாவாவில் என்ன சார் சொல்லுவாங்க? ஜாவா, .NET, PHP அண்ட் பைத்தான் அதிலெல்லாம் எப்படி சார் நம்ம சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்த்துடலாம். இன்கேஸ் சார் நம்ம இதிலே வந்து சொல்லிடுவோம். நீங்கள் வந்து இப்போ வந்து template feature called in Java, .NET, Python and PHP. Template feature called in Java, .NET, Python and PHP with generic. அங்கே வந்து ஜெனிரிக்னு வானுங்க. template feature called in Java, .NET, Python and PHP languages are set. என்னன்னு சொல்லுமா? ஜெனிரிக் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே கான்செப்டை இப்போ வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட் அப்படின்றதுக்கு வந்திருக்கோம். இதில் பாருங்கள், டெம்ப்ளேட் கேட்டகரிஸ் ஆர் ஒன் இஸ் ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட், another one is class template. டெம்ப்ளேட் கேட்டகரிஸ் ஆர் ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட், இன்னொன்று வந்து கிளாஸ் டெம்ப்ளேட், another is class template அப்படின்ட்டு இருக்காங்க. சரி சார், இங்கே ஜெனிரிக் ஃபங்க்ஷன் யூஸ் ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட், ஜெனிரிக் கிளாஸ் யூஸ் கிளாஸ் டெம்ப்ளேட், காமன் ஃபங்க்ஷன் யூஸ் ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட், காமன் கிளாஸ் யூஸ் கிளாஸ் டெம்ப்ளேட். சரி சார், இப்போ இதில் வந்து ஆனால் இப்போ இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிறது டெம்ப்ளேட்டுன்றதை எப்படி சார் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவோம்? சரி, இது டெம்ப்ளேட், இது நான் டெம்ப்ளேட் அப்படின்னு எப்படி சார் கண்டுபிடிப்போம் அப்படின்னா அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டெம்ப்ளேட் ஃபீச்சர் ஃபார்மல் பேராமீட்டர் டேட்டா டைப் ஆல்வேஸ் ப்ராசஸ் வித் ஜெனிரிக் டைப் லைக் டெம்ப்ளேட் நேம். பட் டெம்ப்ளேட் feature actual parameter can be processed with various data type. சார் எனக்கு புரியல சார் அப்படின்னீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ டெம்ப்ளேட் ஃபீச்சர் ஃபார்மல் பேராமீட்டர் டேட்டா டைப் ஆல்வேஸ் ப்ராசஸ் வித், இப்போ இப்படி போடுங்க, யூசர் டிஃபைன் டேட்டா டைப் லைக் கிளாஸ். ஆமாவா? இப்போது template feature formal parameter data type always process with template feature formal parameter data type always process with the user defined data type like class. But template feature actual parameter can be processed with the built-in data type. இப்போ இந்த இதை தான் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ஒன்ஸ் அகெயின் ஐ ரீட் இட். டெம்ப்ளேட் ஃபீச்சர் ஃபார்மல் பேராமீட்டர் டேட்டா டைப் ஆல்வேஸ் ப்ராசஸ் வித் யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப் லைக் கிளாஸ். வேராஸ்னாலும் ஒன்று தான், பட்டுனாலும் ஒன்று தான். வேராஸ் டெம்ப்ளேட் ஃபீச்சர் ஆக்சுவல் பேராமீட்டர் கேன் பி ப்ராசஸ் வித், இல்லாட்டி இங்கே கூட இப்படி எழுதிக்கோங்க, ஆக்சுவல் பேராமீட்டர் ஆல்வேஸ் process with, ஓகேவா? ஆல்வேஸ் ப்ராசஸ் வித் built-in data type லைக் என்ன, int, float, double, char and etc. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு போகும். இப்போ ஒன்ஸ் அகெயின் ஐ ரீட் இட். டெம்ப்ளேட் ஃபீச்சர் ஃபார்மல் பேராமீட்டர் டேட்டா டைப் ஆல்வேஸ் ப்ராசஸ் வித் யூசர் டிஃபைன் டேட்டா டைப் லைக் கிளாஸ். பட் டெம்ப்ளேட் ஃபீச்சர் ஆக்சுவல் பேராமீட்டர் always process with built-in data type like int, float, double, char and etc. இப்போ பாருங்க சார், எனக்கு புரியல அப்படின்னீங்கனாலும் நம்மளுக்கு ப்ரோக்ராமிங்கில் வரும்போது 100% புரியும். இந்த இடத்துல here I declared template feature, here I visible template feature, following statement enable template feature. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் டெம்ப்ளேட் ஃபீச்சரை எனேபிள் பண்ணுது. ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இப்படி கூட போடலாம். ஃபாலோயிங் ஃபீச்சர் helps
to develop template feature. இந்த இது ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது statement helps to develop, this statement helps to develop a template feature. சரி, அப்போது இதை விட்டுருங்க. here I developed template feature. இங்கே நான் ஒரு template feature டெவலப் பண்ணி முடிச்சிட்டேன். நல்லா மைண்டில் செட் பண்ணிவிடுங்க. here I developed template feature. here I developed முடிஞ்சிருச்சு. here I developed template feature. here I utilized that template feature. here I utilize the template feature. This statement helps to develop. இப்போ this statement helps to declare னு வச்சுக்கிறீங்களா? The statement helps to declare a template feature. அப்போ இங்க here start template feature definition part. here start template feature definition part. okay va? here ends template feature definition part. so இந்த இடத்துல இங்க பாருங்க, இங்க இப்போ இதை வந்து just consider t-ய வந்துட்டு இப்போ சாரி, இப்போ நான் டீங்கிற ஒரு இப்போ வந்து கிளாஸ் டி just imagine t as int or float or double. tங்கிறத என்னவா இமேஜின் பண்ணிக்க சொல்றாங்க? int or float or double. சொல்றது புரிஞ்சுச்சா? இப்போ இந்த இடத்துல இன்ட்னு இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, இது வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட் மாதிரியே இருக்கும் பாருங்க. இப்போ int underscore div int a கமா int b. அப்படி இல்லைன்னா நீங்கள் வருங்க float underscore div float a float b. அப்படி இல்லைன்னா டபுள் ஒரு ஸ்பேஸ் விட்டு underscore div double a கமா double b இருக்கா? so this is also called as function declaration part. இது எப்படி சார் ஃபங்க்ஷன் சொன்னீங்க? here missing void. முதல்ல நான் இந்த செலக்ட் பண்ணியிருக்க லொக்கேஷனில் பாருங்கள், இந்த இடத்துல voidன்ற ஒரு வேர்ட் கிடையாது. so when missed void keyword before on subprogram name, that kind of subprogram category is called as function. subprogram name என்ன நம்மளுக்கு? div. இந்த subprogram category என்ன எப்படி சார் சொல்ல முடியும்னா, இங்கன்னா voidன்னு இருந்தால் அது ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல void இல்லை நம்மள்ட்ட, அப்போ அது கண்ணை மூடிட்டு அடிச்சு விட்டுறணும். this is called as function. so this is template function template. சரி சார், அப்போ இதை என்ன சார் சொல்லுவாங்க? ஆல்ரெடி we know that formal parameters. so இங்கே வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனை define பண்ணியிருக்காங்க. here I define function template. so இப்போ நம்ம சொல்லும் பொழுது here I declared function template, here I define function template. புரிஞ்சுச்சா? சார், இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த பாருங்கள், இப்போ t வந்து இன்ட்டுன்னு வச்சுட்டேன்னு வச்சுங்க. இன்ட்டு டிவைட் பை இன்ட்டுன்னு தான் வரும்னு சொல்லியிருக்கோம். 10 டிவைட் பை 3 தான் வரும். ஆனால் இப்போ டீயை ஃப்ளோட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து 10.0 f 3.0 f. அப்போது நம்மளுக்கு ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் அவுட்புட் வந்திருக்கும் 3.33